மக்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மாசி மகம் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்படிக்கு நான் வ்ளாக் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டில் தான் நான் வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல், லைக் பண்ணாமல் பார்க்காதீங்க. நான்லாம் ஒரு வீடியோ பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுவேன். ஒரு வீடியோவும் குறிப்பிட்டு பார்க்க மாட்டேன். எல்லா வீடியோவும் கலந்து பார்ப்பேன். எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். உங்கள் சப்போர்ட்டில் தான் நான் 3000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. அதுக்கு காரணம் ஒவ்வொரு யூடியூபரும் தான். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. உங்கள் ஆதரவில் தான் நான் 3000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கேன். எனக்கு பணம் வர்றதுக்கும் சீக்கிரம் சில்வர் பட்டன் வாங்குறதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும். உங்கள் ஒருத்தர் கையில் தான் இருக்குது. இதோ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆற்றுல முங்கி கடலில் முங்கி குளித்து எழிஞ்சு வராங்க பாருங்கள். இந்த இது ஏன் செய்கிறாங்கன்னா, இறந்தவங்களுக்கு இவங்க நினைவாக அவங்களுக்கு நன்றி சொல்வது தான் இந்த மாசி மகம் எல்லா ஊரும் கலந்து தான் போட்டிருக்கேன். பாருங்கள், என்னால் முடிஞ்ச வீடியோ போட்டிருக்கேன். இப்படி தான் ஆற்றுலையும் கடல்லையும் முங்கி அந்த பரிகாரம் வச்சுப்பாங்க. அவங்க மேலேருந்து வாழ்த்துற மாதிரி, நன்றி சொல்கிற மாதிரி. எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை. அம்மாவோட கூட பிறந்தவங்க 7 பேர். 7 பேருமே இல்லை. அதான் ஒவ்வொருத்தர் விதின்னு சொல்லுவாங்களோ அதுதான். நான்லாம் சின்ன வயசுலேருந்து தாத்தான்னு கூப்பிட்டதில்ல, பாட்டின்னு கூப்பிட்டதில்ல, மாமான்னு கூப்பிட்டதில்ல. அந்த கொடுப்பனை எனக்கு இல்லை. அது மாதிரி சூழ்நிலை அமையலை. எல்லாம் அப்பயே இறந்துட்டாங்க. தாத்தா பாட்டி இருக்கிறவங்களாம் கொடுப்பனை ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்களுக்கு தான் அந்த சுகம் கிடைக்கும். தாத்தா பாட்டி மாமான்னு கூப்பிட்ற சுகம் எனக்கு எந்த சுகமே கொடுல. அப்பாவோட அப்பா அம்மாவும் சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. நான் சின்ன வயசில் இருக்கிறப்பயே அம்மாவோட அப்பா அம்மாவும் நான் சின்ன வயசில் இருக்கிறப்பயே இறந்துட்டாங்க. அது மாதிரி மாமாவும் இறந்துட்டாங்க. யாரையும் மாமான்னு கூப்பிட்ற வழியும் இல்லை. தாத்தா பாட்டி கூப்பிட்ற கொடுப்பனி எனக்கு இல்லை. அதான் ஒவ்வொருத்தர் விதினால என் விதி இப்படி. மற்றவங்கெல்லாம் தாத்தா பாட்டின்னு சொல்கிறப்ப என் கண்ணில் தண்ணி அப்படியே கடன்னு வரும். அது மாதிரி மாமான்னு கூப்பிட்றப்ப எனக்கு இப்போ எங்கள் அக்கா பையனுக்கெலாம் நான் மாமாவாக இருக்கேன். எனக்கு மாமா இல்லைன்னு ரொம்ப அழுதுருக்கேன் நான் சப்போர்ட்டுக்கு. என் சோக கதை உங்களுக்கு வேண்டாம். வீடியோ பாருங்கள். நீங்கள் யாராவது இப்படி கொடுத்துருந்தீங்கன்னா எந்த ஊரில் போய் கொடுத்தீங்க, எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்க, யாருக்கு கொடுத்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மக்களே வீடியோ பார்த்தீங்களா? இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படிக்கு வ்ளாக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.